நம்ம எதுக்கு அமாவாசை தர்ப்பணமோ மாச தர்ப்பணமோ இல்ல தர்ப்பணங்களோ எப்படி ஏன் பண்றோம்? இப்படி மூணும் பண்ணாதான் ஒரு புத்திரன் ஆவான். ஆகார நியமம்னு சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தமே பண்ணி கொடுத்திருக்காரு. ராம்குமார் வில்லிவாக்கத்துல இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவ என்ன கேட்டிருக்காருன்னா, ஒருத்தர் இறந்தப்புறம் உடல் இங்கேயே போயிடுறது, ஆன்மா அது மறுபிறவி எடுத்து அவருடைய பாவ புண்ணியத்துக்கு ஏத்த அப்படி மறுபிறவி எடுத்து விடுறது. அது அப்போ இருக்கிறச்சே நம்ம யாருக்கோசரம் தர்ப்பணம் பண்றோம், யாருக்கு இந்த அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கறோம், அது ஒண்ணு. அதுலயே இன்னொன்னு உபகேள்வி என்னன்னாக்க, ஜெயஸ்ரீ சவுந்தரராஜன் அப்படின்றவர் வேளச்சேரியிலேருந்து அவர் கேட்டிருக்காரு. இந்த பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணவாள்லாம் முக்தாத்மாவா ஆயிடுறா, பெருமாள் கிட்டயே போயிடுறா அப்படின்னு சொல்றோம். அப்படி இருக்கவாளுக்கெல்லாம் நம்ம எதுக்கு அமாவாசை தர்ப்பணமோ மாச தர்ப்பணமோ இல்ல தர்ப்பணங்களோ எப்படி ஏன் பண்றோம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்கா. ரொம்ப சிறப்பான கேள்வி. இதுக்கு கருட புராணத்துல பதில் இருக்கு. என்னன்னா, நாம தர்ப்பணம் பண்றோம் இல்லையா, அந்த தர்ப்பணத்தில் கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் அதே எள்ளும் தண்ணீருமாக அந்த பித்திருக்களுக்கு போய் சேராதான். அவ எந்த இடத்துல எந்த ஜென்மா எடுத்திருக்காளோ அந்த பிறவியில எதை உட்கொண்டா அவளுக்கு திருப்தி வருமோ அந்த வடிவத்துல போய் சேருமா. இப்ப ரெண்டோட ஆன்சரையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. இப்ப உதாரணமா பித்திருக்கள் அடுத்த ஜென்மம் ஒரு பசுமாடா பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்கிற எள்ளும் தண்ணீரும் அவளுக்கு புல்லாக போய் சேருமா. அதை சாப்பிட்டு அந்த பசுமாடு திருப்தி அடையுமா. திடீர்னு யாரோ ஒருத்தர் பசுவுக்கு புல்ல போட்டு போயிருப்பார். எங்கேந்திரா புல்லு வந்ததுன்னு யோசிச்சா இங்க இவன் கொடுத்த எள்ளும் தண்ணீரும் அங்க புல்லாக அங்க போயிருக்கும். இல்ல அவர் இன்னொரு மனிதனாகவே பிறந்திருக்காரா, அவருக்கு திடீர்னு அக்கௌண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரலாம், அல்லது ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலாம். எதை பார்த்தா அவன் திருப்தி அடைவானோ, அல்லது உணவு பண்டமாக கூட கிடைக்கலாம். இப்ப மோட்சம் போனவர் கதையை எடுத்துப்போம். மோட்சம் போயிட்டார்னா அங்க இருக்கும்போது அவர் பகவானை நன்னா அனுபவிச்சுட்டு இருப்பார். அதுதான் அவருக்கு ஆனந்தம். இங்க அந்த மோட்சம் போனவரோட சந்ததியில ஒருத்தன் கர்மா பண்றான் இல்லையா, அதை பார்த்தா அங்க பகவான் சந்தோஷப்படுவாராம். ஆகா, இன்னைக்கு பெருமாள் ரொம்ப சந்தோஷமா இருக்காரேன்னு கேட்கும்போது, நீ மோட்சம் அடைவதற்கு முன்னாடி ஒரு பிறவி எடுத்திருந்த இல்லையா, அந்த பிறவியில உனக்கு யார் ஒருத்தன் மகனா பிறந்தானோ அவன் உன்னை உத்தேசித்து இப்போ தர்ப்பணம் எல்லாம் பண்ணான், என் கட்டளையா அவன் நன்னா ஃபாலோ பண்ணிட்டான், நான் திருப்தி பட்டேன் பாறான் பெருமாள். அந்த பெருமாளுடைய மகிழ்ச்சியை பார்த்து அந்த முக்தாத்மா திருப்தி அடைவார். அதனால பித்திருக்கள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் இந்த எள்ளும் தண்ணீரும் அவளுக்கு அது யார் கொண்டு போய் சேர்ப்பான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா, அவளுக்கு தான் பித்ரு தேவதைகள்னு பேர். ஏன்னா இது எல்லாமே பண்ணும்போது வசு ருத்ர உள்ளிட்ட அந்த பித்ரு தேவதைகள் பேரை சொல்லித்தான் அந்த கர்மா பண்ணுவா. அவளுடைய பர்பஸே என்னன்னா, இன்னும் உங்களுக்கு புரியறாப்புல சொல்லிடுறேனே. இப்போ அமெரிக்கால உங்க பையன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து அவருக்கு பணம் அனுப்பணும். நீங்க அனுப்பும் போது எதுல அனுப்புவீங்க? எந்த டினாமினேஷன்? ருபி. அவருக்கு எதுல தேவை? டாலர். ஆனா நீங்க பேங்க்ல ருப்பில அனுப்பினாலே அங்க இருக்கிற அந்த பேங்க் ஆபீசர் என்ன பண்றார், இந்த ருபிக்கு எவ்வளவு டாலர்ங்கிறத கன்வெர்ட் பண்ணி அங்க கொண்டு போய் அதை சேர்த்துடுறாரு இல்லையா. அந்த பேங்க் ஆபீசரை போலதான் பித்ரு தேவதைகள். அவளுக்கு டாலர்ஸ் போல வேறு விதமான உணவு தேவைப்படலாம். நீங்க கொடுக்கறது ருப்பி போல எள்ளும் தண்ணீருமா இருக்கலாம். எள்ளும் தண்ணீருங்கிற ருப்பிய டாலர் ஃபார்மேட்டுக்கு, அவ உண்ண வேண்டிய ஃபார்மேட்டுக்கு பித்ரு தேவதைகள் கன்வெர்ட் பண்ணி எங்க இருக்காளோ அங்க சேர்த்துருவா. இங்க நீங்க டெபாசிட் பண்ணா அங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் வரும். இங்க நீங்க எள்ளும் தண்ணீரும் கொடுத்தா அவளுக்கு போய் சேர்ந்துடும். வினோத் அப்படின்றவர் பெங்களூர்ல இருந்து எழுதியிருக்கார். அவ 4 பிரதர்ஸ். அவ பேரண்ட்ஸ் சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிடுறா. முதல் வருஷம் போது அவளெல்லாம் சேர்ந்து அவளுக்கு உண்டான ஒரு தர்ப்பணங்கள்லாம் செய்ய முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் வேலை நிமித்தம் காரணமாக அவர்கள் வேற வேற ஊருக்கு, ஒருத்தர் அமெரிக்கா, ஒருத்தர் ஆஸ்திரேலியான்லாம் போயிடுறாரு. அந்த தவச தினம் அன்னைக்கு அங்கேருந்து அவளால வர முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கன்ஸ்ட்ரெயின்ட், அங்கேருந்து லீவ் எடுத்துன்னு வர்றது ஒண்ணுன்னு. ரெண்டாவது அங்கேயே அவ பண்ணலான்னு பார்த்தாக்க டைம் ஜோன். இப்ப இங்கே இவர் காத்தால பண்றச்சு, அவர் அங்க சாயங்காலம் பண்ணுவார், இன்னொருத்தர் மத்தியானம் பண்ணுவார். அதுவும் கோஆர்டினேட் பண்ண முடியறது இல்லை. அதனால யாரோ ஒரு படித்தவர்கள்ட்ட கேட்ட போது அவர்கள் நீங்க அன்னதானமோ இல்ல ஒரு தர்ம காரியமோ செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அது கரெக்டா அப்படின்னு கேட்கிறேன். இத 3ஆ பிரிச்சுக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, எல்லா பிள்ளைகளுமே தனித்தனியா பண்றதுதான் வசதி. அதாவது ரொம்ப கூட்டு குடும்பம்னு எல்லாரும் ஒன்னா இருக்கான்னா வேணா ஒன்னா சிராதம் பண்ணலாமே ஒழிய, ஒருத்தர் மட்டும் பண்ணுவார் மற்றவாழ்லாம் அவருக்கு உதவின்னு இருக்கலாமே ஒழிய, தனித்தனி வீடு தனித்தனி குடும்பம்னு இருக்கானாலே தனித்தனியா தான் பண்ணணும். பிரமாண ஸ்லோகமே இருக்கு. அதாவது ஜீவித்தோர் வாக்கிய கரணாத்து பிரத்யப்தம் பூரி போஜனாத்து கயாயாம் பிண்டதானாச்ச திரிபிவ் புத்திரஸ்ய புத்திரதா. அதாவது அப்பா வாழும் காலத்துல அவர் சொன்ன பேச்சை கேட்டு நடக்கணும். இறந்ததுக்கு அப்புறம் வருஷா வருஷம் சிராதம் பண்ணணும். 3வது கயையிலையும் ஒரு முறை சிராதம் பண்ணணும். கயா சிராதம் பண்ணதுனால வருஷா வருஷம் பண்ற சிராதத்தை விட்டுடலாம்னு அர்த்தம் இல்லை. இப்படி 3ம் பண்ணாதான் ஒரு புத்திரன் ஆவான். அப்ப மூத்த புத்திரன் மட்டும் புத்திரனா இருந்தா போதாது.
எல்லாரும் தான் பண்ணி ஆகணும். அதனால இந்த பித்திருக்கர்மாங்கிற விஷயத்துல மட்டும் எங்கேயுமே இந்த ரிலாக்ஸேஷன்ங்கிறது கிடையாது. அது நம்ம தயவு செய்து அதை விடாம பண்றதுதான் அவ குடும்பங்களுக்கு நல்லது. அதுதான் பெருமாளுக்கும் திருப்தி ஏற்படுத்துமே ஒழிய பித்திரு காரியத்தை எக்காரணம் கொண்டு விடக்கூடாது. இது பார்ட் நம்பர் 1. பார்ட் 2, இப்ப இவாளோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது ஒருத்தர் ஆஸ்திரேலியால இருக்கார், ஒருத்தர் அமெரிக்கால இருக்கார், ஒருத்தர் ஜெர்மனில இருக்கார். என்ன பண்றதுன்னா பாரத தேசத்துக்கு வந்து பண்ணா சிறப்பு. பாரத தேசத்துக்கு வர முடியலன்னா அட்லீஸ்ட் பெட்டர் லேட் தேன் நெவர்னு சிலது சொல்லுவோம். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் போம். அவ எந்த நாட்டுல இருக்காளோ அந்த நாட்டுல எப்போது இந்த ஸ்ராத்தத்துக்கான அந்த நேரம் நண்பகல் நேரம் வருதோ, எப்ப அந்த திதி வருதோ, வெவ்வேறு டைம் ஜோனா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்துல அங்காங்கு பண்றதுதான் சிறப்பே ஒழிய இதை ஒரு காரணமா வச்சு பண்ணாம இருக்கிறதுங்கிறது தான் பெரிய தோஷம். ஏன்னா பகவான் பார்த்துட்டு இருக்காரு, யார் யார் என்னென்ன பண்றோங்கிறது அவருக்கு தெரியும். அட்லீஸ்ட் சரி ஸ்ரத்தையோடு பண்ணிட்டான் அப்படிங்கிற திருப்தியை பகவானுக்கும் பித்ரு தேவதைகளுக்கும் நாம கொடுக்கணும். 3வது, அவ அந்த அன்னதானம் பண்றோம் அல்லது சேரிட்டி பண்றோங்கிற தாராளமா பண்ணுங்க. அதெல்லாமும் சாஸ்திரங்கள்லயே இருக்கு. இஷ்டாபூர்த்தங்கள்னு சொல்லியிருக்கு. இஷ்டின்னு சொல்றது யாக யஜ்ஞங்கள் இதெல்லாம் குறிக்கும். பூர்த்தம்னு சொல்றது சோசியல் சர்வீஸ். ஒரு அனாதை இல்லத்துல போய் உதவி செய்வது, குளம் வெட்டுவது, தண்ணீர் பந்தல் எல்லாமே பண்ணலாம். ஆனா இதுக்கு அது சப்ஸ்டியூட் கிடையாது. எங்க அப்பாவோட ஒரு நாள் பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட நினைவா நான் ஒண்ணு பண்றேன், தாராளமா அதெல்லாம் சாஸ்திரம் மறுக்கவே இல்லை, பண்ணுன்னு என்கரேஜ் தான் பண்றது. ஆனா இதுக்கு பதில் அதுன்னு வச்சுக்க முடியாது இல்லையா? நான் வந்து என்ன சொல்றது, கார்த்தால மீல்ஸ் நான் சாப்பிட்டுறேன், அதனால மத்தியான உணவை நான் ஸ்கிப் பண்றேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி அது பெற்றோர்களுக்கு உணவளிப்பதுங்கிறது ஸ்ராத்தம் மூலமாகத்தான் பண்ணணும். அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது பார்ட் 3. கிஷோர் அப்படின்றவர் சென்னையில இருந்தும், மிதுனான்றவங்க பாம்பேல இருந்தும் கேட்டிருக்கா. இந்த மாகாளய பட்சத்துல ஏன் ஷேவ் செய்யக்கூடாது? ஏன்னா இப்ப எல்லாரும் ஆபீஸ்ல வேலை பண்றோம், ஐடி ஆபீஸ்க்குலாம் போறோம், அதோட அப்படியே போக முடியாது. அதோட இல்லாம சில பல வெஜிடபிள்ஸே ஒதுக்க முடியாத இருக்கு. ஆனியன், பூண்டு இதெல்லாம் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்? வெரி சாரி, இது மகாலய பட்சத்துக்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே செல்ஃப் ஷேவிங்கிறது சாஸ்திரங்கள் அனுமதிக்கல. மகாலய பட்சம்னு மட்டும் இல்ல, இந்த க்ஷவரம் பண்றதுக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட நாள்கள் இருக்கு. இப்போ ஒரு அமாவாசைனா பண்ணக்கூடாது, அது போல ஒரு மாசப்பரப்புனா பண்ணக்கூடாது, ஏகாதசி துவாதசியில பண்ணக்கூடாது, செவ்வாய் சனியில பண்ணக்கூடாது. இது போல வரிசையா நிறைய விஷயங்கள் இருக்கு. க்ஷவரம் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது சாஸ்திர விதின்னு ஒன்று இருக்குன்னா அதை நாம பின்பற்ற வேண்டிய கடமையெல்லாம் இருக்கும். ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த கிழமைக்கு வந்து சயின்டிபிக் பேசிஸ் உண்டா, உடனே அது கேட்டுடுவா எல்லாரும். இது வந்து பகவான் ஒரு சாஸ்திரம்னு விதிச்சது எதுக்குன்னா, அவனுடைய தொண்டர்கள்னு சொல்லிக்கக்கூடிய நாம சொல்றோம் இல்லையா, நான்லாம் சரணாகதன்பா, பகவானை நம்பி இருக்கேன்னு. அப்படி சொல்றவன் அந்த தலைவன் கிட்ட கட்டளையை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? ஒருத்தர் சொன்னாராம், எஜமான பார்த்து எப்போதும் எஜமான் வாழ்க எஜமான் வாழ்கம்பார். ஆனா எஜமான் சொல்ற எந்த வேலையும் செய்ய மாட்டார்னா அப்புறம் அவர் என்ன தொழிலாளி? அப்போ பகவான் சாஸ்திரத்துல இட்டதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா இது போன்ற விஷயங்கள். அப்போ அந்த மகாலய பட்சம்ங்கிறது பித்திருக்களுக்கான அந்த சமாராதனம் பண்ணக்கூடிய பித்திருக்காரியத்துக்கான அந்த காலமாக இருப்பதால அப்ப க்ஷவரம் பண்றதுங்கிறது தவிர்க்க சொல்லியிருக்கா. இல்லை இன்னொன்று, இந்த செல்ஃப் ஷேவிங்கிறது ஆக்சுவலா என்னன்னா வேற அமங்கலமான விஷயத்துக்கு பண்றது. அதாவது முகத்துக்கு மட்டும் பண்றா பாருங்க, முகத்துக்கு மட்டும் வேற இதுல தான் ஷேவிங் பண்ணுவா. மற்றபடி இல்லறத்தில் வாழக்கூடிய கிரகஸ்தர்கள் அதற்குரிய நபர்கள் மூலம் சர்வாங்க க்ஷவரம்னு தான் பண்ணணும். நாங்களாம் மாசம் ஒரு தடவை தான் ஷேவிங் பண்ணிக்கிறோம், மற்ற நாள் தாடியோட தான் இருக்கும். ஆனா சில பேருக்கு வேலை ரீதியான சில ப்ராப்ளம் இருக்குன்னா அங்கதான் இந்த இஷ்யூ. அதாவது நம்ம அழகுக்காக பண்ணிக்கிறோம்னா அதை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்றதுல தப்பு இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் தாடி வச்சாதான் அழகுங்கிறா. இப்ப ஃபேஷனே என்ன, தாடி வைக்கிறது தான் எல்லாம் ஃபேஷன். நம்ம கேமராமேன் எல்லாமே எவ்வளவு சூப்பரா தாடியோட இருக்கா பாருங்க, அதுதான் இன்னைக்கு ஃபேஷன். அதனால அழகுக்குங்கிறதுக்காக நித்திய ஷேவிங் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. ஆனா சில இடத்துல ஆபீஸ் ரூல்ஸ்ன்னு சொன்னா அடியனுடைய தாழ்மையான அபிப்பிராயம் நாம தாராளமா சொல்லலாம், இது எங்களுடைய ரிலீஜியஸ் பிராக்டிஸ்னு. ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல இந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸ்னு சொல்லும் போது அவளுக்குன்னு ஒரு சில லைசன்ஸ் வந்து அந்த அலுவலகத்திலேயே கொடுக்குறா. அது போல எங்களுடைய வழக்கம், நாங்கள் செல்ஃப் ஷேவிங் பண்ணிக்க மாட்டோம். கிரகஸ்தன் இல்லற வாழ்க்கை வாழ்பவன்னா மாசம் ஒரு தடவை அதற்குரிய நபர் மூலம் ஹோல் பாடி ஷேவிங் சர்வாங்க க்ஷவரம் தான் பண்ணுவது வழக்கம்னு சொல்லுவோம். அதுக்கு மேல ஆபீஸ்ல அதுக்கு அனுமதி தரலைன்னா அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் பத்தி யோசிக்கலாமே ஒழிய செல்ஃப் ஷேவிங் பண்றதும் சிறப்பு இல்லை. குறிப்பா முகத்துக்கு மட்டும் ஷேவிங் பண்றதுங்கிறது வேறு, அதை நான் சொல்ல விரும்பல. அதுக்கு தான் முகத்துக்கு மட்டும் ஷேவிங் பண்ணுவா. வெறும் முகத்துக்கு ஷேவிங் பண்றதுங்கிறது ஒரு அபரகாரியம் மாதிரி. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு சொன்னேன் பாருங்க, அதுவுமே வந்து வெரி சாரி, மகாலய பட்சத்துக்குன்னு இல்லை. என்னைக்குமே வெங்காயம் சேர்க்கக்கூடாது, பூண்டு சேர்க்கக்கூடாது, உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது, முருங்கைக்காய் சேர்க்கக்கூடாது. எல்லா காலத்துக்கும் உள்ளதுதான். ஆகார நியமம்னு சுவாமி தேசிகன் ஒரு கிரந்தமே பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல மகாலய பட்சத்துக்கான ஆகார நியமம்னு கொடுக்கல, அது டெய்லி ஆகார நியமம்னு தான் சொல்லியிருக்காரு. நாம என்னன்னா எதுக்காக அது சொல்றோம்னா, அஃப்கோர்ஸ் சாஸ்திர விதி. ரெண்டாவது, நம்ம ஆச்சாரியர்கள் வந்து எல்லா உணவு பண்டங்களையும் அனலைஸ் பண்ணி
எதெல்லாம் மனசுல சாத்விக எண்ணங்களை வளர்க்கும், எதெல்லாம் வந்து காமம் கோபம் ரஜோகுணத்தை வளர்க்கும், எதெல்லாம் தூக்கம் மயக்கம் அறியாமை சோம்பல் தமோ குணத்தை வளர்க்கும்னு கிளாசிஃபை பண்றா. அப்படி கிளாசிஃபை பண்ணும்போது ஒரு சில உணவு பண்டங்கள்லாம் ரொம்ப சாத்விகம், அது நம்ம பகவானை தியானம் பண்றதுக்கு நல்ல ஒரு பியூரிட்டியோட இருப்பதற்கு இதுக்கெல்லாம் உதவும். ஒரு சிலது ராஜசம் தாமசம் நம்மள தப்பான விஷயங்கள்ல தூண்டும். அப்ப மைண்டு நல்லா ஃபோக்கஸ்டா இருந்தா தானே ஆன்மீகத்துல முன்னேற முடியும். அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக தான் இந்த சாத்விக ஆகாரம்னு இப்படிப்பட்ட உணவுகள். ஏன் இப்போ பால் நெய் இதெல்லாம் அனிமல் சோர்ஸ்ல இருந்து தானே வருதுன்னா, அது அனிமல் சோர்ஸ்ல இருந்து வந்தாலும் அது சாத்விகம், பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கும். ஆனா அனிமல் சோர்ஸ்ல வர மற்ற உணவெல்லாம் அவ்வளவு பாசிட்டிவா இருக்காது, அதனால அவாய்ட் பண்றோம். பிளான்ட் சோர்ஸ்ல இருந்தே வந்தாலும் இந்த முருங்கைக்காய் வெங்காயம் இதெல்லாம் மைண்டை நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதனால அதை பிளான்ட் சோர்ஸா இருந்தாலும் அவாய்ட் பண்றோம். ஸோ பிளான்ட் ஆர் அனிமல் சோர்ஸ் டசன்ட் மேட்டர், சாத்விக் ஆர் நான் சாத்விக் அது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அதனால அதன் அடிப்படையில் நம்ம பெரியோர்கள் கிளாசிஃபை பண்ணியிருக்கா. இப்போ மகாலய பட்சத்தில் அது இன்னும் ஏன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னா, பித்திருக்களை ஆராதிக்கிற நேரத்தில் மனசு வேற ஏதாவது விஷயங்கள் அப்படி அலப்பாஞ்சுதுன்னா இந்த காலத்தில் பண்ணக்கூடிய வழிபாடும் சரியில்லாமல் போயிடும். அதனால இது உபனிஷத்துல இருக்கு. ஆகார சுத்தௌ சத்வசுத்திஹி சத்வசுத்தௌ துருவாஸ்மிருதிஹி ஸ்மிருதிலம்பே சர்வ கிரந்தீனாம் விப்ரமோக்ஷா தஸ்மை மிருதித கஷாயாய தமசஸ்பாரம் தர்ஷயித்தின்னு. ஆகாரம் முதல்ல சுத்தமானாதான் மனசு தூய்மையாகும். நம்ம உணவு தான் மைண்டை ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால தான் வேற ஏதோ பொருள் சாப்பிட்றவாள்லாம் ஒரு மயக்கத்துக்கு போறா பாருங்க. உணவுங்கிறது மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால இந்த சாத்விகமான உணவை எக்காலத்திலும் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பானது. வி ராஜகோபால் அப்படின்ற ஒருத்தரும் கிரிஜா ஸ்ரீதரன் ஃப்ரம் அசோக் நகர் ரெண்டு பேரும் ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அதாவது நம்ம வைஷ்ணவர்கள்லயே 2 பிரிவுகள் இருக்கிறது. அதுல இந்த தென்கலைன்னு ஒரு பிரிவு இருக்கிறது. அவளுக்கு மகாலயம் உண்டா பட்சம் இல்லை என்று கேள்விப்பட்டேனே அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னாக்கா, அவர்கள் ஏன் மஞ்ச சீசனும் இட்டுக் கொள்வதில்லை, அதுக்கு ஏதாவது அர்த்தம் காரணம் உண்டா? சரி,